எல்லாருக்கும் வணக்கம். நான் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கன்டினியூஸா ஒரு 4 வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பெர்சனலா தெரிஞ்சவங்க வந்து, "எதனால நீ சொல்றத நம்பி நான் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க அப்படி கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு, நான் யாருன்னே இன்னும் பல பேருக்கு தெரியாது. கிரிப்டோல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் சொல்றத நீங்க ஏன் கேட்கணும்? அப்படின்றது நான் யோசிச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் யாரு? கிரிப்டோல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் சொல்றத நம்பி நீங்க ஏன் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. கிரிப்டோனா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதில என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு? பிளாக் செயின்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? இத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக கூட நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். நான் இத மட்டும் தான் கவர் பண்ண போறேனா அப்படின்னா கிடையாது. நான் வேற சில விஷயங்கள பத்தியும் பேச போறேன். அத போட்டதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த மாரி இதில வந்து உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இந்த மாரி நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்காது. அப்புறம் மாரி எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோலேயே கிரிப்டோவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் நான் பேச போகிற சில கண்டென்ட்ஸ் இதை பற்றி நான் பேச போகிறேன். அதில் எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் நம்பலாம் இப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கிரிப்டோவில் எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். 2017 அப்போ தான் வந்து இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கட்டத்தில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, எல்லா இளைஞர்களும் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அப்போ தான் வந்து பேரலாக ஒரு 4 விஷயங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்று வந்து யூடியூப் சேனல், இன்னொன்று வந்து ஸ்டோரி ரைட்டிங் அண்டு ஃபில்ம் மேக்கிங், அதுக்கப்புறம் கிரிப்டோ. ஃபஸ்ட்டு நான் வந்து மைனிங் தான் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என் லேப்டாப் அதுக்கு தாங்கலை. அதுக்கு திரும்ப மைனிங்க்கு சில செட்டப்லாம் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்றதுனால நான் அதை பண்ணலை. ஸோ கிரிப்டோவில் நான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு 3 மாதத்துலேயே நான் மைனிங்கை விட்டுட்டேன். ஏன்னா என் லேப்டாப் தாங்கலை அப்படின்றதுனால. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நான் வந்து கிரிப்டோவை பற்றி அப்பப்போ கொஞ்சம் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் ஏப்ரலில் வந்து எலான் மஸ்க் ப்ரொமோட் பண்ணுறதுனால டாஜ்காயினோட இது வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருந்துச்சு. அப்போ தான் திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸும் சரி சில பேர் வந்து கிரிப்டோ கரன்சின்னு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆல்ரெடி அப்படின்னா என்னென்னு பார்த்தோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது. இஃப் சம்மோன் ஆஃபர்ஸ் யூ சம்திங் அக்செப்ட் இட், தென் லேர்ன் இட், டூ இட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். இந்த மாதிரி பல பேர் வந்து என்கிட்ட கிரிப்டோ கரன்சின்னு கேட்கும்போது வந்து ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசிக்காக நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்காக மட்டும் சொல்லிடக்கூடாது, இதையே வந்து கொஞ்சம் அதை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் யூடியூப்பில் பல வீடியோக்கள் பார்த்தேன், பல ஆர்டிகல்ஸ் படித்தேன். யூடியூப்பில் பல பேர் வந்து பல விஷயங்கள சொல்கிறதில்ல. இன்னொன்று சொல்கிற விஷயமே வந்து சில விஷயங்கள் தப்பாக சொல்கிறாங்க. பல வீடியோக்கள் மூலமாக வந்து மக்கள் வந்து மிஸ்லீட் ஆகுறாங்க. சில தவறுகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்தேன். நான் இதுக்காக ஒரு கோர்ஸ் பண்ணேன். ஐ அம் சர்டிஃபைட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்பர்ட் நவ். எதுனாலும் நான் சொல்கிறத நம்பி கிரிப்டோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது இதுதான் ரீசன். நான் வந்து 2017லேருந்து கிரிப்டோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று, நான் கிரிப்டோவுக்காக பல வீடியோஸ், பல ஆர்டிக்கல் படித்தேன். செல்ஃப் லேர்னிங்காக பண்ணேன். நான் அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு கோர்ஸ் போனேன். நான் கோர்ஸ் போனவர் வந்து 20 இயர்ஸ் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கார். 7 இயர்ஸாக வந்து கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கார். அவர் வந்து யூகேவை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து முனிஷ் பட்ரா அப்படின்றவர். அவர் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ கடந்த 2 வாரமாக ஏன் வீடியோ வரல அப்படின்னு சில பேர் வந்து கேட்டீங்க. இப்போ செட்டப் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தான் காரணம். இந்த கீபோர்டு இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல பேர் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. சீக்கிரமே அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃப்யூச்சரில் நான் பிளான் பண்ணியிருக்க கண்டென்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன். பேசிக் ஸ்கில்ஸ் பற்றின கண்டென்ட்ஸ் இருக்குது. பேசிக் ஸ்கில்ஸ்னால் கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனல் டெவலப்மெண்ட். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து இன்டர்வியூவில் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் பர்சனலாக வந்து ஒரு 20 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 12க்கு மேலே வந்து ஆஃபர் லெட்டர் கையில் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் எதுவும் அக்செப்ட் பண்ணலை. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 80% மேலே வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் என் சர்க்கிளில் வந்து பல ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வந்து நிறையா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், ரெக்ரூட்டர்ஸ் எதிர்பார்க்குறது இது எல்லாத்தையுமே சேர்த்து வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் ஸ்கோப்பு எந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியல. எல்லாருமே வந்து ஒன்று ஆர்ட்ஸ் போகிறாங்க, இல்லை இன்ஜினியரிங் போகிறாங்க. இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கே போயிடுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பல பேர் வந்து ஒரு ரூ. 6,000 ரூ. 8,000 சம்பளத்துக்கு தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க.
ஸோ அதில் சில ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் இருக்குது இன்ஜினியரிங்லேயுமே. அது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன, அதை எப்படி படிக்கணும், எங்கே படிக்கலாம், இதெல்லாமும் பார்க்க போகிறோம். 2017லேருந்தே இந்த சேனல் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ இருந்தே இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து இத்தனை வருஷமாக நான் போட்டுருந்தது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் தான் போட்டுட்ருந்தேன். அதை பற்றியும் நான் பேச போகிறேன். ஒரு சினிமானா என்ன, அதில் உள்ள கிராஃப்ட்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம், அதை எப்படி கரெக்டாக பண்ணுறது, ஸ்டோரி ரைட்டிங் அப்படின்றது எப்படி பண்ணணும், ஸ்க்ரீன் ப்ளேனா என்ன, அதை எப்படி பண்ணணும், ஒரு டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது அதில் வந்து என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்லேருந்து எப்படி பண்ணணும், இது எல்லாமே பேச போகிறோம். இதை நான் மட்டும் பேச போகிறதில்ல, நான் வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக உள்ள சில பேரும் வந்து சேனலில் பேச போகிறாங்க. ஓகே, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு இதுலேயும் சில பேர் கேட்பீங்க. சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து சினிமா ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் நிறையா போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் டூ இட் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் தான். நான் வந்து பர்சனலாக சினிமா தெரிஞ்சுக்கிட்டது வந்து படம் பண்ணி தான். இந்த சேனல்லே வந்து ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம்க்கு மேலே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னன்னே தெரியாமல் நான் பண்ணது. ஒரு ஸ்டோரினா என்ன, அதோட அவுட்லைன் எப்படி இருக்கும், ஸ்டோரி நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறது எப்படி பேப்பருக்கு கொண்டு வர்றது, அதை எப்படி மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனது தான். இப்போ லாஸ்ட்டாக நான் ரீசெண்டாக பண்ண படம் வந்து துன்பத்தில் இருந்தால்ன்ற படம். அது வந்து ஒரு 4 இன்டர்நேஷ்னல் அவார்டு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த படத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். போய் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் பேர் என்னன்னு வந்து பல பேர் கேட்குறாங்க. வீட்டில் என்னை மாதவன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்பா பேரை சேர்த்து நான் மாதவன் ரவி அப்படின்றது தான் சேனல் பேராக வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணுறேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன், இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்கும் இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாத்தே, நான் சொல்ல போகிறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ கேளு. ஒரு லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.